ஸோ காய்ஸ் வெல்கம் டு விக்னேஸ்வர் 13 ஐ டீம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 3D பிரிண்டர் ஃபேமஸாக வருதுன்னு பார்த்தீங்களா, அது நிறைய செய்யலாம், நிறைய டாய் செய்யலாம், மற்ற பொருட்கள் ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்பட்ட செய்யலாம். லைக் டாய்ஸு அந்த பொம்மைகள் அந்த மாதிரி செய்யலாம். இப்போது அந்த 3D பிரிண்டரில் இருக்கிறது தான் இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் செய்திருக்கோம். இதை இந்த ஸ்டிக்கர் போட்டுட்டேன் நான். இதோ இங்கே எல்லோ ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரு. ஏன்னா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஆரஞ்சில் தானே இருக்கும், அதனால் ஆரஞ்சு கலர் போட்டேன். இப்போ வாங்க அந்த இதெல்லாம் கட் பண்ணலாம். இதெல்லாம் இங்கெல்லாம் அந்த கேமரா வரும்ல, அதை நான் மூடிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் எரிச்சலாக. இப்போ வாங்க பண்ணலாம். இப்போ இது இருக்குல்ல, இதை நான் முன்னாடியே கட் பண்ணிட்டேன். சாரி கைஸ், நான் உங்களை ஏமாற்றேன். ஓகே, அப்புறமா இங்கேயே ஒன்று கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கேயே ஒன்று கட் பண்ணணும். இதோ இங்கே நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கேயே ஒன்று கட் பண்ணணும் கைஸ். இப்படி கட் பண்ணிட்டு அப்படியே இதோ இப்படி போகணும் கைஸ். அது ஆக்சுவலி எனக்கு சொல்ல தெரில. ஓகே, இங்கே கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ், ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போது இது இருக்குல்ல, இதோ இந்த நைஃப் இருக்குல்ல, நைஃபில் கொஞ்சம் இன்ச்சு இந்த இது இருக்குல்ல, இந்த பிளேடுக்கு மேலே ஒன்று இருக்குல்ல ஒரு நைஃபு, அதை இங்கே சுரண்டி விட்டுக்கோங்க. எங்கெல்லாம் இது இருக்கோ அந்த மார்க்ஸ்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம் மார்க் சொல்ல, இந்த மார்க் தான். அப்படியே மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மார்க்கில் நம்ம தெரியும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். என் சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே போடு. ரொம்ப தேங்க்ஸ். அட்டனு 2 லைக்ஸ் அந்த பட்டாசு போட்டேன்ல, அதுக்கே நான் அப்போ தான் கைஸ் போட்டேன், அதுக்கே 2 லைக்ஸ் வருதா கைஸ். இதெல்லாம் நியாயமா கைஸ்? ஆனால் தேங்க்யூ கைஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்கள் இதுதான். ஓகே, இப்போ வாங்க பண்ணுவோம். இப்போ ரவுண்டு போட்டாச்சுல்ல, அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கேமரா இருக்கும்ல, அதுக்கும் ரவுண்டு போட்டுக்கலாம். பாருங்க கைஸ், நான் போடுற மாதிரி போட்டுங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டாக மாதிரி வரும், இல்லைன்னா வராது. பாருங்க கைஸ், நான் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கடிக்கு இந்த பிளேடு கீழே விழுது கைஸ், என்னென்ன தெரில கைஸ். கமெண்ட் பண்ணுங்க கைஸ், கை தவறி விழுந்துருக்குமா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இது பண்ணியாச்சுல. இப்போ இது பாருங்க கைஸ், அப்படியே இந்த கலரை பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா டார்க்காக. உங்களுக்கு டார்க்காக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க கைஸ், நான் போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே நல்லா சுரண்டி விடணும் கைஸ். வருது பாருங்க, நல்லா சுரண்டி விடணும் கைஸ். வந்துச்சு பாருங்க கைஸ். இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த சுரண்டி விட்ட இடம்லாம் இருக்குல்ல, அதை இது பண்ணும், அந்த கட் பண்ணும், மார்க் பண்ணும்ல. இப்போ அந்த சுரண்டி ஒரு இடத்துல இருக்குல்ல, அதை மார்க் பண்ணும் கைஸ். எப்படின்னா அது பிளேடு வச்சு தான், ஏன்னா பிளேடு தான் எல்லாத்துக்குமே முக்கியம். ஓகே கைஸ், இது பண்ணிக்கலாம் கைஸ். இது கொஞ்சம் சுரண்டி விடணும், ஆனால் பரவாயில்ல. பாருங்க, இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க, சுரண்டி விடுற மாதிரி சுரண்டிக்கோங்க கைஸ்.
இப்போ கைஸ் இப்படியே கட் பண்ணணும் கைஸ். அந்த கிராக்கில் படக்கூடாது கைஸ். அந்த 3D பிரிண்டர் அந்த iPhone 17 Pro Max இருக்குல்ல, நான் பின்னாடியே கலர் பண்ணிட்டேன். ஆனால் இது ஸ்டிக்கர் வச்சில்ல, இது நான் அந்த லேப் பூ அந்த அந்த வரைஞ்சல்ல அந்த OX மார்க்கர் அதை வச்சு தான் பண்ணேன். ஸோ கைஸ் இது பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் கைஸ். பாருங்க பாருங்க அவ்வளோ கஷ்டம். ஃபஸ்ட்டு இது பண்ணிடுவோம். எவ்வளோ கைஸ் பண்ணும் ஞாபகம் இல்லை. ஐயோ கிராக் ஆயிடுச்சு கைஸ். ஆனாலும் இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? இது பண்ணிட்டு ரொம்ப கஷ்டம் கைஸ். கேமரா எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டம். நானே ஸ்டாண்ட் வச்சு தான் எடுக்கிறேன். ஓ கைஸ் இது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கைஸ். நான் அழுகுறேன் கைஸ். விழுந்தேன் கைஸ், சாரி கைஸ். காய்ஸ் உங்ககிட்ட ஒரு ஜோக்கு போடணும். ஏன் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்கிறாங்க? உங்களுக்கு பாஸ் சொல்லுங்க. ஏன்னா நான் ஆன்சர் சொல்லிட்டா ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தூங்கிடுவோம்ல, அதாவது முன்னாடி குட் நைட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஜோக்கா கைஸ் இது இல்லை போங்கு. இங்கே பாருங்க கைஸ், கிட்டத்தட்ட கொஞ்சமாக வந்துச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குன்னு. இந்த கொசு வேற கைஸ், இந்த மஸ்கிட்டோ வேற தொல்லை பண்ணு. காலையில் கூட தொல்லை பண்ணும் கைஸ் இந்த மஸ்கிட்டோலாம். இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஏசி வாங்கி வச்சுருங்க கைஸ். ஏன்னா ஆனாலும் ஏசி ரொம்ப வாங்காதீங்க. அது நம்மளுக்கு நாட் குட் ஃபார் ப்ரீத்திங். ஏன்னா நம்ம அதை ப்ரீத் பண்ணுறோம்ல, அந்த புகைலாம் வரும்ல அந்த ஏசிலேருந்து, இந்த காற்றுலாம் நல்லது இல்லை நம்ம உடம்புக்கு. அதனால் அவாய்ட் ஃப்ரம் த ஏசி, அவாய்ட் பண்ணுங்கள் ஏசியை. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை இருக்குல்ல, இது ஸ்டிக்கரை பிச்சிடலாம். ஏன்னா கடுப்பாகுது கைஸ், காண்டாகுது. பாருங்கள் எவ்வளோ இது பண்ணியிருக்கோன்னு. எதுவுமே பண்ணல கைஸ். ஆனால் அந்த மார்க் மட்டும் தான் கைஸ் தெரியுது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு ஸோ இப்படி வச்சுக்கிட்டு எவ்வளோ கைஸ் பண்ணுறது, எவ்வளோ பண்ணும் போல் இருக்கு. ஐயோ இந்த மஸ்கிட்டோ வேறு கைஸ். ஃபேன் இல்லைல்லாம் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேன் வாங்குவீங்களா, வீகார்டு ஃபேன் வாங்குங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு இது ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப அடுத்தது உங்களுக்கு ரிமோட் கொடுப்பாங்க கைஸ். அந்த வீகார்டு ஃபேனில் அந்த ரிமோட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது கிட்டத்தட்ட கொஞ்சமாக முடிச்சிட்டோம் கைஸ். ஆனாலும் இருக்கணும் கைஸ். வாங்க பண்ணுவோம். இந்த பிச்சுக்கலாம் கைஸ். அப்பா பிச்சாச்சு கைஸ். இது டல்கோனா கேண்டி மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்குவிட் கேம்லலாம் வருமே டல்கோனா கேண்டி. நீங்கள் என்ன உங்களுக்கு தெரிலனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்குவிட் கேம் டல்கோனா கேண்டி. டல்கோனா ஸ்பெல்லிங் தெரிலனா DALGON, டல்கோனா CANDY கேண்டி. அதை நீங்கள் போட்டு பாருங்கள் வரும்.
ஸோ கைஸ் இது முடிக்கிறதுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட பண்ணியாச்சு. இருந்தாலும் பண்ணும் கைஸ், இதை அப்படியே பண்ணும் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். இது இப்படியே பண்ணிட்டு அப்படியே இப்படி பண்ணும் கைஸ். இப்படி பண்ணிட்டு அப்படியே இப்படி வரணும் கைஸ். இப்படி பண்ணணும் கைஸ். என் ஃபேமிலியை ரியல் பண்ணணுன்னா அதுக்கு உங்களுக்கு 2K லைக் சப்ஸ்கிரைபர் லைக் ஆச்சு வரணும். அப்போ தான் என் ஃபேமிலியை ரீல் பண்ணுவேன். இல்லைனா ரீல் பண்ண மாட்டியா கேட்டீங்க. அது கொஞ்ச நேரம் டைம் வேணும் கைஸ். ஏன்னா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவே போடுறேன். இல்லைனா வீடியோவாக கூட சொல்லுங்கள், நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகே கைஸ், இது கிட்டத்தட்ட ஒரு வழியாக முடிச்சுட்டாச்சு கைஸ். ஆனால் இங்கே ஒட்டுடா கைஸ், ஒன்று அதை ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கலாம் கைஸ். பா கையெல்லாம் வலிக்குது கைஸ். இது இருக்குல்ல, இதை நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவும் மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதையும் பிச்சு அப்படியே சாப்பிடணும் நினைக்கிறேங்க. இதை அப்படியே பிச்சு அப்படியே போட்டுடணும். பா இப்படி சொடுறது கைஸ். ஆனால் காய்ஸ் இந்த கட்டியில் யூஸ் பண்ணாதீங்க. குட்டி பசங்க இப்போ 3 வயசு 4 வயசு அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு கையெல்லாம் கட் பண்ணிப்பாங்க. நானும் உங்களுக்கு ஆனால் நான் உங்களுக்கு வீடியோவோட எடுத்து போடுறேன் காய்ஸ். அதுவும் சேஃபு தான். இருந்தாலும் நான் சின்ன பையன் தான், எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். 1 வயசுலேருந்தே இல்லை, ஒரு 5 வயசுக்குள்ளே. அப்போ நான் யூகேஜி படிச்சுருந்தேன். 6 வயசு தான் யூகேஜி படிச்சுருந்தேன். ஸோ கைஸ் இது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு கைஸ். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நீங்கள் இந்த மாதிரிலாம் போடாதீங்க கைஸ். 3D பிரிண்டரில் அப்படியே ஸ்டிக்கர் போட்டு. இருந்தாலும் எங்கள் அப்பா SS ஸ்டிக்கர் சரிசான் ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க கைஸ். அது உங்களுக்கு கஸ்டமைஸாக இருக்கும், வேணா போய் வாங்கிக்கலாம். இது நானே கஸ்டமைஸாக பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் இது முடிக்கிறதுக்கு 24 hours வேணும்னு நினைக்கிறேன். அப்படா முடிப்போம். இது ரெண்டும் ஜாலியாக இருக்குது. இதுதான் கஷ்டம் கைஸ். இதுக்கெல்லே ஒன்றா நம்ம கஷ்டம். பா பா இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் கைஸ் ஆகும். அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணா கைஸ் இந்த கேமராவே எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். இங்கே கைஸ் இப்போ இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட தான் கைஸ் பண்ணி தர சொல்லணும். எங்கள் அப்பா தான் கஸ்டமைஸ் ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க ஷாப்ஸு. அதில் அவங்களே ஸ்டிக்கர் பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு ஸ்டிக்கரே பண்ணி தர மாட்டாங்க. இருங்க இப்படி பண்ணி இப்படி போகணும். பாருங்க கைஸ், இப்படி பண்ணிட்டு அப்படியே இதை அப்படியே கட் பண்ணணும் கைஸ். ஆனால் ரவுண்டு மாதிரியே ரவுண்டு இல்லை கைஸ், இது வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேறு மட்டும் இதே மாதிரி வேணுன்னா கமெண்ட் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். வீடியோ வேணுமா ஷார்ட்ஸாக வேணுமான்னு சொல்லுங்கள், நான் இருந்தாலும் பண்ணுறேன். ஸோ கைஸ்
கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் கூட இது ஈஸின்னு தான் கைஸ் நினச்சேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் பிடிச்சிக்கிறேன். நீ பண்ணுறேன். இருங்கம்மா. வந்துச்சு கைஸ், குட்டியாக வந்துச்சு கைஸ். இது இன்னும் கொஞ்சம் பண்ணணும். ஆனாலும் இருங்கம்மா. இருந்தாலும் இருந்தாலும் இப்படி கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், குட்டியாக வந்துச்சு கைஸ். வந்துச்சு கைஸ் கடைசியில் ஃபைனலாக. நம்ம கேமரா ரெடி. இருங்க கைஸ். இப்போது இது நான் பார்ட் 2ல் எடுத்து போடுறேன் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு 2K லைக்ஸ் ஆச்சு அண்ட் சப்ஸ்கிரைப் ஆச்சு வரணும் கைஸ். பாய் கைஸ். இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.